வணக்கம். ஒரு நாடு எவ்வளவு வலிமையானதுன்னு எதை வச்சு தீர்மானிக்கிறாங்கன்னா அந்த நாட்டோட இராணுவ வலிமை, அரசியல் நிலைத்தன்மை, பொருளாதார வளம் மற்றும் சர்வதேச செல்வாக்கு இதெல்லாம் வச்சுதான் அந்த நாட்டோட பலத்தை முடிவு பண்றாங்க. அதுலேயும் குறிப்பா ஒரு நாட்டை பாதுகாப்பதில் அந்த நாட்டின் இராணுவம் முக்கிய பங்கு வகிக்குது. உலகின் ஒரு சில நாடுகளை தவிர அனைத்து நாடுகளுமே தங்களுக்கென சொந்த இராணுவத்தை கொண்டுள்ளது. இந்த நாடுகள் எல்லாம் தொழில்நுட்ப வளர்ச்சி, உலகளாவிய இராணுவ இருப்பு மற்றும் இராணுவ வளர்ச்சிக்கென மிகப்பெரிய தொகையை செலவிடுது. இந்தியா, வடகொரியா போன்ற நாடுகள் தொடர்ந்து தங்களின் இராணுவத்தை வலிமைப்படுத்தி வருது. உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த இராணுவத்தை கொண்ட நாடுகளின் பட்டியலானது இராணுவத்தில் உள்ள தொழில்நுட்ப வளர்ச்சி, முதலீடு, பணியாளர்களின் பலம் மற்றும் உலகளாவிய செல்வாக்கு ஆகியவற்றின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுது. அந்த வகையில் குளோபல் பவர் இண்டெக்ஸ் அடிப்படையில் 2026 சக்தி வாய்ந்த இராணுவத்தை கொண்ட நாடுகள் என்னென்னன்றதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த பட்டியலில் 10வது இடத்துல இருப்பது இத்தாலி. இத்தாலி நேட்டோ அமைப்பிற்குள் ஒரு நவீன இராணுவ படையை பராமரித்து வருகிறது. இது ஐரோப்பாவில் அதன் நன்கு ஆயுதம் ஏந்திய அதே நேரத்தில் நவீனமயமாக்கப்பட்ட இராணுவ படைகளை கொண்டுள்ளது. இத்தாலி 0.2164 என்ற பவர் இண்டெக்ஸ் மதிப்பெண்ணுடன் உலகளவில் 10வது இடத்தில் உள்ளது. இத்தாலியின் மொத்த இராணுவ வீரர்கள்னு பார்த்தோம்னா 3,59,550 வீரர்கள் இருக்காங்க. இதில் எந்த நேரத்திலும் தயார் நிலையில் உள்ள வீரர்கள்னு பார்த்தோம்னா 1,65,500 வீரர்கள் இருக்காங்க. விமானப்படையில் 200 போர் விமானங்கள், 100 போக்குவரத்து விமானங்கள் மற்றும் 200 ஹெலிகாப்டர்கள் உட்பட 600க்கும் மேற்பட்ட விமானங்களை இயக்குகிறது. இது வலுவான விமான நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்கிறது. இத்தாலியின் தரைப்படையில் 500 டாங்கிகள், 3500 கவச வாகனங்கள் மற்றும் 1000 சுயமாக இயக்கப்படும் பீரங்கி பிரிவுகளை கொண்டுள்ளது. முக்கியமாக அரிய டேங்கர்கள் மற்றும் சென்டோரா 2 வாகனங்கள் கவசப்படையின் முதுகெலும்பாக உள்ளது. இது தரைவழி நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறது. இந்த நாட்டின் கடற்படையில் 2 விமான தாங்கி கப்பல்கள், 4 அழிப்பாளர்கள் கப்பல்கள் மற்றும் 8 நீர்மூழ்கி கப்பல்கள் உட்பட 150 கப்பல்களை வைத்துள்ளது. இது அதன் வலுவான கடல்சார் பாதுகாப்பு திறன்களுக்கு பங்களிக்கிறது. இத்தாலி நாட்டின் மூலோபாய திறன்களாக அதன் மேம்பட்ட ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை கொண்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் நேட்டோவின் கூட்டு பாதுகாப்பு முயற்சிகளில் குறிப்பிடத்தக்க பங்கையும் வகிக்கிறது. இது அதன் பாதுகாப்பு நிலையை மேலும் வலுப்படுத்துகிறது. இதுபோக இத்தாலி அடுத்த தலைமுறை பாதுகாப்பு தொழில்நுட்பங்களில் முதலீடு செய்கிறது. இதில் மேம்பட்ட ட்ரோன்கள், சைபர் பாதுகாப்பு திறன்கள் மற்றும் தன்னாட்சி அமைப்புகள் ஆகியவை அடங்கும். இது அதன் இராணுவ வலிமையை மேம்படுத்துகிறது. இத்தாலியின் மக்கள் தொகைன்னு பார்த்தோம்னா 5.9 கோடி ஆகும். இந்த நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி $2.54 டிரில்லியன் உள்ளது. 9வது இடத்தில் இருப்பது துருக்கி. இது ஐரோப்பாவிற்கும் ஆசியாவிற்கும் இடையிலான அதன் வலுவான பிராந்திய சக்தி மற்றும் மூலோபாய நிலையை எடுத்துக்காட்டுகிறது. துருக்கி 0.1902 என்ற பவர் இண்டெக்ஸ் மதிப்பெண்ணுடன் உலகளவில் 9வது இடத்தில் உள்ளது. இந்த நாடு ஆண்டிற்கு $20 பில்லியன் இராணுவத்திற்காக செலவிடுகிறது. இந்த நாட்டின் மொத்த இராணுவ பணியாளர்கள்னு பார்த்தோம்னா 8,90,700 வீரர்கள் இருக்காங்க. இதில் எந்த நேரத்திலும் தயார் நிலையில் உள்ள வீரர்கள்னு பார்த்தா 3,55,200 வீரர்கள் இருக்காங்க. விமானப்படையில் 250 போர் விமானங்கள், 100 போக்குவரத்து விமானங்கள் மற்றும் 150க்கும் மேற்பட்ட ஹெலிகாப்டர்கள் உட்பட 1050 விமானங்களை இயக்குகிறது. இது வலுவான வான்வழி பாதுகாப்பை வழங்குகிறது. தரைப்படையில் 3000 டாங்கிகள், 25,000 கவச வாகனங்கள், 2000 சுயமாக இயக்கப்படும் பீரங்கிகள் மற்றும் 1000 ராக்கெட் ப்ரொஜெக்டர்களை கொண்டுள்ளது. இது அதன் தரைப்படைகளை வலிமையானதாக ஆக்குகிறது. துருக்கியின் கடற்படையில் 16 நீர்மூழ்கி கப்பல்கள், 4 போர்க்கப்பல்கள் மற்றும் 8 பாதுகாப்பு கப்பல்கள் உட்பட 112 கப்பல்களை இயக்குகிறது. இது மத்திய தரைக்கடல் மற்றும் அதற்கு அப்பால் உள்ள பகுதிகளில் வலுவான கடற்படை திறன்களை பராமரிக்கிறது. இந்த நாட்டின் மூலோபாய திறன்களாக ஏவுகணை பாதுகாப்பு மற்றும் அணுசக்தி தடுப்பு திட்டத்தை வளர்த்து வருகிறது. பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் வான் அச்சுறுத்தல்களுக்கு எதிரான பாதுகாப்பிற்கான மேம்பட்ட அமைப்புகளுடன் விளங்குகிறது. இதுபோக துருக்கி தனது மூலோபாய இராணுவ திறன்களை மேம்படுத்துவதற்காக ட்ரோன்கள், மேம்பட்ட ரேடார் அமைப்புகள் மற்றும் சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட உள்நாட்டு பாதுகாப்பு தொழில்நுட்பங்களில்
பெருமளவில் முதலீடு செய்து வருகிறது. முக்கியமாக பேரக்டார் TB2 போன்ற உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஆளில்லா விமானங்கள், அதிநவீன டேங்கர்கள் மற்றும் வளர்ந்து வரும் கடற்படை ஆகியவற்றுடன் துருக்கி இராணுவ வலிமையில் சிறந்து விளங்குகிறது. துருக்கியின் மக்கள் தொகைன்னு பார்த்தோம்னா 8.55 கோடி ஆகும். இந்த நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி $1.57 டிரில்லியன் உள்ளது. 8வது இடத்தில் இருக்கும் நாடு ஜப்பான். ஜப்பானில் தற்காப்பு படை மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. அணு ஆயுதமற்ற நாடாக இருந்தாலும் ஜப்பானின் பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு போர் திறன்கள் மிகவும் மேம்பட்டவையாக உள்ளது. மேலும் இந்த நாடு பாதுகாப்புக்காக அமெரிக்காவுடன் வலுவான உறவுகளை பேணி வருகிறது. இந்த நாடு ஆண்டிற்கு $57 பில்லியன் இராணுவத்திற்காக செலவிடுகிறது. 0.1839 என்ற பவர் இன்டெக்ஸ் மதிப்பெண்ணுடன் ஜப்பான் உலகின் வலிமையான நாடுகளில் 8வது இடத்தில் உள்ளது. ஜப்பானின் மொத்த இராணுவ பணியாளர்கள்னு பார்த்தோம்னா சுமார் 2,50,000 வீரர்கள் வரை இருக்காங்க. இதுல எந்த நேரத்திலும் தயார் நிலையில் உள்ள வீரர்கள்னு பார்த்தா 50,000 பேர் வரை இருக்காங்க. ஜப்பானின் விமானப்படையில 350 போர் விமானங்கள், 200 போக்குவரத்து விமானங்கள் மற்றும் 150 ஹெலிகாப்டர்கள் உட்பட 1500 விமானங்களை இயக்குகிறது. இது பசிபிக் பிராந்தியத்தில் வான ஆதிக்கத்தை வழங்குகிறது. தரைப்படையில 1000 டாங்கிகள், 5000 கவச வாகனங்கள் மற்றும் 200 சுயமாக இயக்கப்படும் பீரங்கிகளை கொண்டுள்ளது. இது பயனுள்ள தற்காப்பு மற்றும் தாக்குதல் திறன்களை அனுமதிக்கிறது. கடல் பாதுகாப்பு படையில 4 ஹெலிகாப்டர் தாங்கிகள், 8 அழிப்பான்கள் கப்பல்கள் மற்றும் 20 நீர்மூழ்கி கப்பல்கள் உட்பட 155 கப்பல்களை கட்டுப்படுத்துகிறது. இது வலுவான கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்கிறது. ஜப்பானின் பாதுகாப்பு கவனம் மேம்பட்ட ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள், பாலிஸ்டிக் ஏவுகணை இடைமறிப்பான்கள் மற்றும் உள்நாட்டு நீண்ட தூர தாக்குதல் திறன்களின் மேம்பாடு ஆகியவற்றை உள்ளடக்கியது. இதுபோக மேம்பட்ட ரேடார், தன்னாட்சி வாகனங்கள் மற்றும் பாதுகாப்பு பயன்பாடுகளுக்கான அதிநவீன ரொபாட்டிக்ஸ் உள்ளிட்ட உயர் தொழில்நுட்ப இராணுவ அமைப்புகளை உருவாக்குவதில் ஜப்பான் முன்னணியில் உள்ளது. ஜப்பானின் மக்கள் தொகைன்னு பார்த்தோம்னா 12.3 கோடி ஆகும். இந்த நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி $4.3 டிரில்லியன் உள்ளது. 7வது இடத்தில் இருப்பது பிரான்ஸ். ஐரோப்பாவின் வலிமை வாய்ந்த இராணுவ சக்தியாக பிரான்ஸ் உள்ளது. பிரான்சின் ஸ்கார்பியன் திட்டம் போர்க்கள டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் வாகன மேம்பாடுகளில் கவனம் செலுத்துகிறது. ஒரு முக்கிய இணைய பாதுகாப்பு சக்தியாக பிரான்ஸ் 1000க்கும் மேற்பட்ட இணைய போர் வீரர்களை நியமிக்கவும் தனது விண்வெளி மற்றும் உளவு திறன்களை மேம்படுத்தவும் திட்டமிட்டுள்ளது. இது ஆண்டிற்கு $75 பில்லியன் இராணுவத்திற்காக செலவிடுகிறது. மேலும் இத்தாலி 0.1878 என்ற பவர் இன்டெக்ஸ் மதிப்பெண்ணுடன் உலகளவில் 7வது இடத்தில் உள்ளது. பிரான்ஸ் நாட்டின் மொத்த இராணுவ வீரர்கள்னு பார்த்தோம்னா 4,62,000 வீரர்கள் வரை இருக்காங்க. இதுல எந்த நேரத்திலும் தயார் நிலையில் உள்ள வீரர்கள்னு பார்த்தோம்னா 2 லட்சம் வீரர்கள் வரை இருக்காங்க. விமானப்படையில பிரெஞ்சு விமானப்படை 400 போர் விமானங்கள், 200 போக்குவரத்து விமானங்கள் மற்றும் 150 ஹெலிகாப்டர்கள் உட்பட 1250 விமானங்களை இயக்குகிறது. தரைப்படைகளில் சுமார் 450 டாங்கிகள், 5000 கவச வாகனங்கள் மற்றும் 1500 சுயமாக இயக்கப்படும் பீரங்கி பிரிவுகளை களமிறக்கியுள்ளது. இது வலுவான தரைவழி போர்த்திறன்களை செயல்படுத்துகிறது. கடற்படையில பிரெஞ்சு கடற்படை ஒரு விமான தாங்கி கப்பல், 10 அழிப்பான்கள் கப்பல்கள் மற்றும் 15 நீர்மூழ்கி கப்பல்கள் உட்பட 150 கப்பல்களை இயக்குகிறது. இது உலகளவில் கடல்சார் நடவடிக்கைகளை பாதிக்கும் திறனை உறுதி செய்கிறது. பிரான்ஸ் தனது நலன்களை பாதுகாக்க அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் ICBMS அத்துடன் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் உள்ளிட்ட நவீன அணுசக்தி தடுப்பை பராமரிக்கிறது. இதுபோக மேம்பட்ட ட்ரோன்கள், AI அமைப்புகள் மற்றும் சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட அதிநவீன இராணுவ தொழில்நுட்பங்களில் முதலீடு செய்கிறது. இது போரில் அதன் தொழில்நுட்ப விளிம்பை வலுப்படுத்த உதவுகிறது. பிரான்ஸ் ஒரு முக்கிய நேட்டோ உறுப்பினராகவும் ஐரோப்பிய மற்றும் உலகளாவிய பாதுகாப்பில் முக்கிய பங்கும் வகிக்கிறது. இந்த நாட்டின் மக்கள் தொகைன்னு பார்த்தோம்னா 6.65 கோடியாக உள்ளது. இந்த நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி $3.28 டிரில்லியன் உள்ளது.
6வது இடத்தில் இருப்பது இங்கிலாந்து. இங்கிலாந்து உலகளாவிய செல்வாக்கையும் தொழில்நுட்ப செழுமையையும் ஒருங்கிணைக்கிறது. இது இணைய போர் மற்றும் செயற்கை நுண்ணறிவு துறைகளில் செய்யப்படும் முதலீடுகள் இந்த நாட்டின் இராணுவ வலிமையை அதிகரிக்கிறது. இது 0.1785 என்ற பவர் இன்டெக்ஸ் மதிப்பெண்ணுடன் உலகளவில் 6வது இடத்தில் உள்ளது. இதன் மேம்பட்ட இராணுவ திறன்களையும் வலுவான சர்வதேச செல்வாக்கையும் பிரதிபலிக்கிறது. இங்கிலாந்து ஆண்டிற்கு $71.5 பில்லியன் இராணுவத்திற்காக செலவிடுகிறது. இந்த நாட்டின் மொத்த இராணுவ பணியாளர்கள்னு பார்த்தோம்னா 4,70,000 வீரர்கள் வரை இருக்காங்க. இதுல எந்த நேரத்திலும் தயார் நிலையில் உள்ள வீரர்கள்னு பார்த்தோம்னா 1,44,400 வீரர்கள் இருக்காங்க. விமானப்படையில ராயல் விமானப்படை 100 போர் விமானங்கள், 200 போக்குவரத்து விமானங்கள் மற்றும் 100 ஹெலிகாப்டர்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்ட விமானங்களை இயக்குகிறது. மேலும் பல்வேறு செயல்பாட்டு சூழல்களில் வான் பாதுகாப்பை இது உறுதி செய்கிறது. தரைப்படைகளில் இந்த இராணுவம் தோராயமாக 250 டாங்கிகள், 5000 கவச வாகனங்கள் மற்றும் 300 சுயமாக இயக்கப்படும் பீரங்கிகளை களமிறக்குகிறது. இது விரைவாக பயன்படுத்தக்கூடிய நன்கு பயிற்சி பெற்ற தரைப்படையால் ஆதரிக்கப்படுது. கடற்படை வலிமைன்னு பார்த்தோம்னா இங்கிலாந்து கடற்படையில் 2 விமான தாங்கி கப்பல்கள், 6 அழிப்பான்கள் கப்பல்கள் மற்றும் 10 நீர்மூழ்கி கப்பல்கள் உட்பட 75 கப்பல்கள் உள்ளது. இவை உலகளாவிய கடல்சார் திட்டமிடல் மற்றும் சக்தியை வழங்குகின்றது. UK என்பது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் மேம்பட்ட ஏவுகணை அமைப்புகள் உட்பட நவீனமயமாக்கப்பட்ட தடுப்புகளை கொண்ட ஒரு அணு ஆயுத நாடாகும். இது ஒரு வலுவான பாதுகாப்பு நிலையை உறுதி செய்கிறது. இதுபோக மேம்பட்ட போர் விமானங்கள், சைபர் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் உளவுத்துறை சேகரிப்பு மற்றும் போருக்கான ஆளில்லா அமைப்புகள் உள்ளிட்ட அதிநவீன பாதுகாப்பு தொழில்நுட்பங்களில் இங்கிலாந்து பெருமளவில் முதலீடு செய்கிறது. மேலும் இங்கிலாந்து நேட்டோ நாடுகளுடன் நெருங்கிய உறவையும் கொண்டுள்ளது. இந்த நாட்டின் மொத்த மக்கள் தொகைன்னு பார்த்தோம்னா 6.9 கோடி ஆகும். இந்த நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி $3.73 டிரில்லியன் உள்ளது. 5வது இடத்தில் இருப்பது தென்கொரியா. வடகொரியாவிடமிருந்து தொடர்ந்து அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் தென்கொரியா ஆசியாவிலேயே தொழில்நுட்ப ரீதியாக மிகவும் சக்தி வாய்ந்த இராணுவங்களில் ஒன்றை கொண்டுள்ளது. இது K2 பிளாக் பாந்தர் போன்ற மேம்பட்ட டாங்கிகள், F-35 போர் விமானங்கள் மற்றும் உயர்திறன் கொண்ட ஏவுகணை அமைப்புகளை இயக்குகிறது. தென்கொரியா இணைய பாதுகாப்புக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது. தென்கொரியா 0.1656 என்ற பவர் இன்டெக்ஸ் மதிப்பெண்ணுடன் உலகளவில் 5வது இடத்தில் உள்ளது. இதன் மேம்பட்ட இராணுவ திறன்கள் மற்றும் வலுவான பாதுகாப்பு நிலையை பிரதிபலிக்கிறது. தென்கொரியா சுமார் $50 பில்லியன் இராணுவத்திற்காக செலவிடுகிறது. இதன் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தை வலுப்படுத்துவதிலும் சாத்தியமான பிராந்திய அச்சுறுத்தல்களுக்கு தயாராக இருப்பதிலும் கவனம் செலுத்துகிறது. தென்கொரியாவில் மொத்த இராணுவ வீரர்கள்னு பார்த்தோம்னா சுமார் 3.8 மில்லியன் பேர், அதாவது 38 லட்சம் வீரர்கள் வரை இருக்காங்க. இதுல எந்த நேரத்திலும் தயார் நிலையில் உள்ள வீரர்கள்னு பார்த்தோம்னா 6 லட்சம் வீரர்கள் வரை இருக்காங்க. விமானப்படையில தென்கொரியா 400 போர் விமானங்கள், 130 தாக்குதல் விமானங்கள் மற்றும் 190 ஹெலிகாப்டர்கள் உட்பட 1560 விமானங்களை இயக்குகிறது. இது இப்பகுதியில் குறிப்பிடத்தக்க வான்மேன்மையை வழங்குகிறது. தரைப்படைகளில் 2400 டாங்கிகள், 13,000 கவச வாகனங்கள், 2100 சுயமாக இயக்கப்படும் பீரங்கிகள் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட ராக்கெட் ப்ரொஜெக்டர்களை களமிறக்கி மிகவும் திறமையான தரைப்படைகளை ஆதரிக்கிறது. கடற்படையில் 12 அழிப்பான்கள் கப்பல்கள், 13 நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் ஏராளமான சிறிய கப்பல்கள் உட்பட 170 கடற்படை சொத்துக்களை பராமரிக்கிறது. இது பிராந்தியத்தின் நீரில் வலுவான ஈர்ப்பை உறுதி செய்கிறது. தென்கொரியா அதன் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை தொடர்ந்து உருவாக்கி வருகிறது. இதில் மேம்பட்ட பாலிஸ்டிக் எதிர்ப்பு ஏவுகணை திறன்கள் மற்றும் வளர்ந்து வரும் அணுசக்தி தடுப்பு ஆகியவை அடங்கும். இதுபோக தென்கொரியா சைபர் பாதுகாப்பு அமைப்புகள், ஆளில்லா அமைப்புகள் மற்றும் அதிநவீன ரேடார் தொழில்நுட்பங்கள் உள்ளிட்ட மேம்பட்ட இராணுவ தொழில்நுட்பங்களில் பெருமளவில் முதலீடு செய்கிறது. தென்கொரியாவின் மக்கள் தொகைன்னு பார்த்தோம்னா 5.18 கோடியாகும். இந்த நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி $1.9 டிரில்லியன் உள்ளது. உலகின் சக்தி வாய்ந்த நாடாக 4வது இடத்தில் உள்ளது இந்தியா.
இந்தியாவின் ராணுவம் 1.4 மில்லியன் போர் வீரர்களுடன் உலகின் மிகப்பெரிய ராணுவங்களில் ஒன்றாக உள்ளது. இதன் ஆயுத களஞ்சியத்தில் 2100க்கும் மேற்பட்ட விமானங்கள், ஏவுகணைகள் மற்றும் ஒரு அணுசக்தி தளங்கள் போன்ற சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் உள்ளது. தேஜஸ் மற்றும் அர்ஜுன் பீரங்கி போன்ற உள்நாட்டு திட்டங்கள் மேக் இன் இந்தியா முன்முயற்சியின் மூலம் தற்சார்புக்கான உந்துதலை பிரதிபலிக்கிறது. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் தனது கடல்சார் நலன்களை பாதுகாப்பதற்காக இந்தியா ஆழ்கடல் கடற்படை விரிவாக்கத்திலும் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருது. இந்தியா 0.1184 என்ற பவர் இன்டெக்ஸ் மதிப்பெண்ணுடன் உலகளவில் 4வது இடத்தில் உள்ளது. உலகில் இந்திய ராணுவ தரவரிசை ஒரு பெரிய, அதே நேரம் நவீனமயமாக்கப்பட்ட மற்றும் நன்கு பயிற்சி பெற்ற படையை காட்டுகிறது. இந்தியாவில் மொத்த ராணுவ வீரர்கள்னு பார்த்தோம்னா சுமார் 14,55,550 வீரர்கள் இருக்காங்க. இதில் எந்த நேரத்திலும் தயார் நிலையில் உள்ள வீரர்கள்னு பார்த்தோம்னா 12 லட்சம் வீரர்கள் வரை இருக்காங்க. இது உலகின் மிகப்பெரிய இராணுவங்களில் ஒன்றாகும். விமானப்படையில் இந்தியா 650 போர் விமானங்கள், 300 தாக்குதல் விமானங்கள், 300 போக்குவரத்து விமானங்கள் மற்றும் 600 ஹெலிகாப்டர்கள் உட்பட 2100 விமானங்களை இயக்குகிறது. இது வலுவான வான் பாதுகாப்பு மற்றும் தாக்குதல் திறனை உறுதி செய்கிறது. தரைப்படைகளில் இந்திய ராணுவம் சுமார் 4200 டாங்கிகள், 22,000 கவச வாகனங்கள், 2000 சுயமாக இயக்கப்படும் பீரங்கி அலகுகள் மற்றும் 1000 ராக்கெட் ப்ரொஜெக்டர்களை கொண்டு வலுவான தரைப்படையை பராமரிக்கிறது. கடற்படையில இந்தியா 295 கடற்படை தளங்களை கொண்டுள்ளது. இதுல ஒரு விமான தாங்கி கப்பல், 10 அழிப்பான்கள் கப்பல்கள் மற்றும் 15 நீர்மூழ்கி கப்பல்கள் அடங்கும். இது இந்திய பெருங்கடலிலும் அதற்கு அப்பாலும் கடல்சார் ஆதிக்கத்தை பாதுகாக்கிறது. இந்தியா நம்பகமான அணு ஆயுத கிடங்கு, மேம்பட்ட ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் மூலோபாய தடுப்பிற்கான நீண்ட தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பராமரிக்கிறது. இதுபோக ட்ரோன்கள், போர் விமானங்கள் மற்றும் கடற்படை அமைப்புகள் உள்ளிட்ட உள்நாட்டு பாதுகாப்பு தொழில்நுட்பங்களில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் தன்னிறைவு மற்றும் செயல்பாட்டு தயார் நிலையை மேம்படுத்துகிறது. இந்தியாவின் பெரிய பணியாளர் தளம், வளர்ந்து வரும் தொழில்நுட்ப நுண்ணறிவு மற்றும் செயலில் உள்ள சர்வதேச செயல்பாடுகளுடன் இந்திய ராணுவம் அதன் உலகளாவிய நிலையை தொடர்ந்து வலுப்படுத்தி வருகிறது மற்றும் உலகின் உயர்மட்ட ராணுவ சக்திகளில் ஒரு முக்கிய பங்களிப்பாளராகவும் உள்ளது. இந்தியாவின் மக்கள் தொகைன்னு பார்த்தோம்னா 146 கோடியாக உள்ளது. நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி $4.40 டிரில்லியன் உள்ளது. 3வது இடத்தில் உள்ளது சைனா. சைனாவின் பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி வேகமாக வளர்ச்சியடைந்து வருது. ஆண்டுதோறும் அதிவேக ஏவுகணைகள், செயற்கை நுண்ணறிவு ஒருங்கிணைப்பு மற்றும் J-20 போன்ற மறைந்திருந்து தாக்கும் விமானங்கள் போன்றவற்றுக்கு சைனா அதிக தொகையை முதலீடு செய்கிறது. மிகப்பெரிய கடற்படைகளில் ஒன்றாகவும் 7000க்கும் மேற்பட்ட பீரங்கி கொண்ட படைப்பிரிவாகவும் உள்ளது. 2049ஆம் ஆண்டுக்குள் ஒரு உலகத்தரம் வாய்ந்த இராணுவமாக மாற சைனா இலக்கு நிர்ணயித்துள்ளது. சைனாவின் வளர்ந்து வரும் இராணுவ சக்தி மற்றும் விரைவான தொழில்நுட்ப முன்னேற்றங்களை பிரதிபலிக்கும் வகையில் 0.0788 என்ற பவர் இன்டெக்ஸ் மதிப்பெண்ணுடன் உலகளவில் 3வது இடத்தில் உள்ளது. ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் முன்னணி நாடுகளில் ஒன்றாகவும், இராணுவத்தை பொறுத்தவரை உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த நாடுகளில் சைனா ஒரு முக்கிய போட்டியாளராக வளர்ந்து வருகிறது. இது ஆண்டிற்கு $266.85 பில்லியன் இராணுவத்திற்காக செலவிடுகிறது. உலகளவில் இராணுவத்திற்காக அதிக செலவிடும் நாடுகளில் சைனா 2வது இடத்தில் உள்ளது. சைனாவின் மொத்த இராணுவ பணியாளர்கள்னு பார்த்தோம்னா சுமார் 20,35,000 வீரர்கள் இருக்காங்க. இதுல எந்த நேரத்திலும் தயார் நிலையில் உள்ள வீரர்கள்னு பார்த்தா 16 லட்சம் பேர் இருக்காங்க. இது ஒரு பெரிய மற்றும் நன்கு பயிற்சி பெற்ற படையை உருவாக்குகிறது. விமானப்படையில 1530 போர் விமானங்கள், 578 தாக்குதல் விமானங்கள், 307 போக்குவரத்து விமானங்கள் மற்றும் 1200 ஹெலிகாப்டர்கள் உட்பட 3060 விமானங்களை கொண்டுள்ளது. இது வலிமையான வான்வழி திறனை உறுதி செய்கிறது. தரைப்படைகளில் 5250 டாங்கிகள், 39,000 கவச வாகனங்கள், 2400 சுயமாக இயக்கப்படும் பீரங்கி அலகுகள் மற்றும் 1300 ராக்கெட் ப்ரொஜெக்டர்களை சைனா கொண்டுள்ளது. இது நிலத்தில் அதிக ஆதிக்கம் செலுத்தும் நாடாகவும் உள்ளது. கடற்படையில் 777 கப்பல்களை கொண்டுள்ளது.
இதில் 2 விமானத்தாங்கி கப்பல்கள், 42 அழிப்பாளர்கள் மற்றும் 79 நீர்மூழ்கி கப்பல்கள் அடங்கும். இதன் கப்பற்படை ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் அதன் செல்வாக்கை வலுப்படுத்துகிறது. சைனா தனது அணு ஆயுத கிடங்கு மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை விரிவுபடுத்துகிறது. மூலோபாய தடுப்பை வலுப்படுத்த நீண்ட தூர மற்றும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளில் வலுவான கவனம் செலுத்துகிறது. இதுபோக சைபர் போர், செயற்கை நுண்ணறிவு மற்றும் விண்வெளி தொழில்நுட்பங்களில் குறிப்பிடத்தக்க முதலீடு சைனாவின் இராணுவத்தை நவீனமயமாக்குகிறது. தனது அணு ஆயுத படைகள் மற்றும் மூலோபாய சொத்துக்களின் தொடர்ச்சியான விரிவாக்கத்துடன் சைனா ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் ஒரு மைய இராணுவ சக்தியாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறது. உலகளாவிய பாதுகாப்பின் சமநிலையை தீர்மானிப்பதில் ஒரு முக்கிய பங்களிப்பாளராகவும் உள்ளது. சைனாவின் மக்கள் தொகைன்னு பார்த்தோம்னா 142 கோடி ஆகும். இதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி $19.53 டிரில்லியன் உள்ளது. இரண்டாவது இடத்தில் உள்ளது சக்தி வாய்ந்த அணு ஆயுத நாடுக்கு பிரபலமான ரஷ்யா. ரஷ்யாவின் இராணுவ வலிமை அதன் அணு ஆயுத கிடங்கில் பெருமளவில் குவிந்துள்ளது. இதில் 5900க்கும் மேற்பட்ட போராயுதங்கள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டிருக்கு. மேலும் உலகின் மிகப்பெரிய பீரங்கி படையையும் ரஷ்யா கொண்டுள்ளது. 0.0788 பவர் இன்டெக்ஸ் மதிப்பெண்ணுடன் உலகின் வலிமையான நாடுகளில் இரண்டாவது இடத்தில் ரஷ்யா உள்ளது. ரஷ்யா ஆண்டிற்கு சுமார் $126 பில்லியன் இராணுவத்திற்காக செலவிடுகிறது. மேலும் தொழில்நுட்ப வளர்ச்சி மூலம் 2030ஆம் ஆண்டுக்குள் அதன் அணு ஆயுத களஞ்சியத்தில் 70% அதிநவீனமானதாக மாற்றுவதை ரஷ்யா நோக்கமாக கொண்டுள்ளது. ஐரோப்பா மற்றும் ஆசிய நாட்டின் அடிப்படையில் இந்த நாடு உலகளாவிய எரிசக்தி சந்தைகளை கொண்டுள்ளது. குறிப்பா இதன் அரசியல் செல்வாக்கு கிழக்கு ஐரோப்பா மற்றும் மத்திய ஆசியாவில் இதன் ஆதிக்கம் அதிகமாக உள்ளது. ரஷ்யாவின் மொத்த இராணுவ பணியாளர்கள்னு பார்த்தோம்னா சுமார் 20,35,000 வீரர்கள் இருக்காங்க. இதுல எல்லா நேரத்திலும் தயார் நிலையில் இருக்கும் வீரர்கள்னு பார்த்தா 13,20,000 பேர் இருக்காங்க. உலகளவில் மிகப்பெரிய இராணுவ படைகள்ல ரஷ்யாவும் ஒன்றாகும். விமானப்படையில 4000 இராணுவ விமானங்களை ரஷ்யா இயக்குகிறது. இதுல 800க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள், மேம்பட்ட குண்டுவீச்சு விமானங்கள், உளவு விமானங்கள் மற்றும் 300 ஹெலிகாப்டர்கள் அடங்கும். ரஷ்ய போர் விமானங்கள் அலாஸ்காவில் நிலைநிறுத்தப்படுவது நாட்டின் உலகளாவிய வான்வழி பயணத்தை எடுத்து காட்டுகிறது. தரைப்படைகளில் 12,000 டாங்கிகள், 30,000 கவச வாகனங்கள், 6,000 சுயமாக இயக்கப்படும் பீரங்கி அலகுகள் மற்றும் 3,000 ராக்கெட் ப்ரொஜெக்டர்களை கொண்டுள்ளது. முக்கியமாக பெரிய அளவிலான நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்த தரைப்படையை ரஷ்யா கொண்டுள்ளது. கடற்படையில் 15 அழிப்பாளர்கள் கப்பல்கள், 60 நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் ஒரு விமானத்தாங்கி கப்பல் உட்பட 280 கப்பல்கள் உள்ளது. இது மூலோபாய கடல்சார் செல்வாக்கை அனுமதிக்கிறது. மேலும் ரஷ்யா கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள், ஹைப்பர்சோனிக் ஆயுதங்கள் மற்றும் அணுசக்தி திறன் கொண்ட நீர்மூழ்கி கப்பல்கள் ஆகியவற்றை கொண்ட ஒரு பரந்த அணு ஆயுத களஞ்சியத்தை கொண்டுள்ளது. இது வலுவான தடுப்பை உறுதி செய்கிறது. இந்த நாட்டின் இராணுவத்தில் அடுத்த தலைமுறை ட்ரோன்கள், ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் மற்றும் மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளை தொடர்ந்து உருவாக்கி ஒட்டுமொத்த பாதுகாப்பு தயார் நிலையை வலுப்படுத்துகிறது. Su-35 மற்றும் Su-57 போன்ற அதிநவீன போர் விமானங்கள், ஒரு சக்தி வாய்ந்த நீர்மூழ்கி கப்பல் படை மற்றும் வளர்ந்து வரும் சைபர் போர் திறன்கள் ஆகியவற்றுடன் ரஷ்யா ஒரு வலிமை மிக்க நாடாக தொடர்ந்து இரண்டாவது இடத்தில் உள்ளது. ரஷ்யாவின் மக்கள் தொகைன்னு பார்த்தோம்னா 8.4 கோடி ஆகும். இந்த நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி $2.54 டிரில்லியன் உள்ளது. உலகின் மிக சக்தி வாய்ந்த நாடாக தொடர்ந்து முதலிடத்தில் ஆதிக்கம் செலுத்தி வரும் நாடு அமெரிக்கா. 0.0744 பவர் இன்டெக்ஸ் மதிப்பெண்ணுடன் உலகின் வலிமையான நாடாக முதலிடத்தில் உள்ளது. மேலும் இராணுவத்திற்கு அதிக அளவு நிதியை ஒதுக்கும் நாடாகவும் உள்ளது. கிட்டத்தட்ட $900 பில்லியன் பட்ஜெட்டுடன் சைபர் திறன்கள் முதல் விண்வெளி பாதுகாப்பு வரை மேம்பட்ட போர் அமைப்புகளில் இது பெருமளவில் முதலீடு செய்கிறது. அமெரிக்க இராணுவத்தின் மொத்த இராணுவ பணியாளர்கள்னு பார்த்தோம்னா, அதாவது தரைப்படை, கப்பற்படை, விமானப்படை, இது எல்லாமே சேர்த்து 21,27,500 வீரர்கள் இருக்காங்க. இதுல எந்த நேரத்திலும் தயார் நிலையில் உள்ள வீரர்கள்னு பார்த்தோம்னா 13,28,000 பேர் இருக்காங்க. விமானப்படை பலம்னு பார்த்தோம்னா 13,043 விமானங்கள் இருக்கு.
இதில் F-22 ராப்டர் மற்றும் F-35 லைட்னிங் 2 போன்ற மேம்பட்ட போர் விமானங்களும் உள்ளது. தரைப்படையில் 8000 டாங்கிகள், 41,000 கவச வாகனங்கள், 1200 சுயமாக இயக்கப்படும் பீரங்கி அலகுகள், 1500 ராக்கெட் ப்ரொஜெக்டர்கள் உள்ளது. அதே மாதிரி கடற்படையில் 490 கப்பல்கள் உள்ளது. இதில் 20 விமான தாங்கி கப்பல்கள், 60 அழிப்பாளர்கள் மற்றும் 70 நீர்மூழ்கி கப்பல்களும் அடங்கும். முக்கியமாக 11 அணுசக்தியால் இயங்கும் விமான தாங்கி கப்பல்கள் இருக்கு. உலகின் மிகப்பெரிய அணு ஆயுத கிடங்கு, மேம்பட்ட ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் உலகளாவிய தாக்குதல் திறன் அமெரிக்காவின் மூலோபாய திறன்களாக உள்ளது. இதுபோக AI, சைபர் போர், விண்வெளித்துறை மற்றும் நவீனமயமாக்கப்பட்ட அணுசக்தி துறையில் அதிக முதலீடு செய்கிறது. இந்த காரணங்கள் எல்லாம் தான் அமெரிக்காவை உலகின் சிறந்த இராணுவமாகவும் எந்த ஒரு மோதலிலும் உலகளாவிய ரீதியான தாக்குதலையும் விரைவான பதிலடியும் கொண்டதாகவும் ஆக்குகிறது. இதன் மனித வளம், அதிநவீன ஆயுதங்கள் மற்றும் மூலோபாய சொத்துக்களின் கலவை, இது எல்லாம் சேர்த்து இதுவரை உலகின் வலிமையான இராணுவமாக இருப்பதை உறுதி செய்கிறது. அமெரிக்காவின் மக்கள் தொகைன்னு பார்த்தோம்னா 34.5 கோடி ஆகும். இந்த நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி $30.34 டிரில்லியன் உலகில் முன்னணியில் உள்ளது.